சாங்கியம் என்றுதாம். அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு போர் ஒன்று நடக்க போகுது. அந்த போரில் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் ஒரு யுத்தம் ஒன்று நடக்குது. அப்போ ஒருத்தவங்க சொல்கிறாங்க, இந்த யுத்தத்தில் தேவர்கள் வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னால், சத்திரிய குல வம்சத்தில் பிறந்த ஒரு வீரமான ஒரு ஆண்மகனை இந்த போருக்கு பலி கொடுத்தால் நீங்கள் இந்த போரில் ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது சொல்கிறாங்க. வரலாறு. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, ஊர் ஃபுல்லாகவே போய் தேடுறாங்க. சத்திரிய குல அந்த வம்சத்தில் ஒரு ஆண்மகன் எப்படி கிடைப்பான்னு ஃபுல்லாக தேடும்போது எங்கேயுமே கிடைக்கல. அப்போ பார்த்தீங்கன்னா அர்ஜுனரோட பையனே அரவான்ன்ற பேர் உள்ளவர். அவருக்கு அவங்க சொன்ன அந்த லட்சணம் எல்லாமே இருக்குது. ஒரு ஆண்மகன் அந்த வம்சத்தில் பிறந்து வந்திருக்காரு. ஸோ அவர்கிட்ட போயிட்டு இவங்க முறையிடுறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இந்த போரை நான் ஏற்றுக்கிறேன், ஆனால் நான் உங்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன், எனக்கு அதை நிறைவேற்றி கொடுத்தால் நான் பலியாகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன உன்னோட கோரிக்கைன்னு கேட்கும்போது, தேவர்களில் கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, நான் ஒரு வீரமான ஒரு ஆண், சரிங்களா, எனக்கு இன்னும் திருமணம் ஆகலை, நான் இன்னும் கன்னிக்கழியாக ஒரு பையனாக இருக்கேன், எனக்கு திருமணம் நடத்தி என்னோட கன்னி கழிஞ்ச பிறகு நானே அந்த போருக்கு பலியாக்குறேன் அப்படின்றத அரவான் சொல்கிறாரு. உடனே இவங்க என்ன அவ்வளோதானே, உடனே நாங்கள் உனக்கு பொண்ணை பார்க்குறோன்னு சொல்லி ஊர் ஃபுல்லாக சுற்றுறாங்க. எங்கே சுற்றினாலும் பொண்ணு கிடைக்கல. ஏன்னா இன்னைக்கு தாலி கட்டி நாளைக்கு மடிய போகிறவருக்கு எந்த பொண்ணு முன் வருவா? அதனால் யாருமே பொண்ணும் கொடுக்கல, எந்த பொண்ணும் முன் வரல. அப்போது இவருக்கு பொண்ணு கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயமா ஆகிப்போச்சு. அப்போ என்ன பண்ணுறாங்க, தேவர்கள்லாம் சேர்ந்து மகாவிஷ்ணு கிட்ட போயிட்டு முறையிடுறாங்க. அப்போ விஷ்ணு என்ன பண்ணுறாரு, நானே பொண்ணாக மாறி மோகினி அவதாரம் எடுத்து ரொம்ப உலக அழகியாக ஒரு நல்ல அழகான ஒரு பொண்ணாக மாறி அவர் முன் வராரு.